ஏன் வாராகிய நம்பினவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, எந்த அவஸ்தையும் கொடுக்க மாட்டா. அப்படியே அவ கொடுக்குறா அப்படின்னா அடுத்த லெவல் நம்மளை கொண்டு போகிறதுக்காக தான் இருக்குமே தவிர. ஏன்னா நான் விமர்சிக்கப்பட்டேன். போன வருடம் ஆஷாட நவராத்திரி முடிச்ச கையோட இவ வியாபாரத்துக்காக நடுவில் வச்சு அந்த அம்பாளை கொண்டாடுறான்னாங்க. எவ்வளவு வலிச்சதுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் அதுலேருந்து மீண்டு வர 1 வருஷம் ஆச்சு உண்மையாவே. ஏன்னா விமர்சிச்சது சாதாரண ஆள் கிடையாது, அவங்களும் ஆன்மீகத்தில் இருக்காங்க. ஒரு உண்மையான ஆன்மீகவாதி எப்படி இருக்கணும் தெரியுமா? அடுத்தவனை விமர்சிக்க கூடாது. இதுவும் பூஜை தான், பண்ணட்டுமே, அப்படியாவது பக்தி செலுத்துறாங்களேன்னு அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும். பார்க்குறவன் மட்டும்தான் உண்மையான ஆன்மீகவாதி. உண்மையான 63 நாயன்மார் கதையை படித்த எவனும் இன்னொருத்தனோட பக்தியை கமெண்ட் பண்ணவும் மாட்டான், விமர்சிக்கவும் மாட்டான். கடவுள் கல்லை தூக்கி எறிஞ்சா கூட ஏற்றுப்பார். அதை தெரியாம என்ன ஆன்மீகம் பேசுகிறோம் இந்த காலத்தில்? எங்கே இருக்கிறோம் நம்ம?